ஜேஎம் ரவிக்கு என்னாச்சு? இன்றைக்கு சோசியல் மீடியா முழுக்க இவருடைய செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு அவர் கொடுத்த பிரஸ் மீட்டிங்கில் ரொம்ப ஆவேசமாகவும் மனவேதனையுடனும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். சுருக்கமா சொல்ல போனால் அவருடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பூகம்பமாக வெடித்திருக்கிறது. இவருடைய உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா ரவி மோகன். ஆனால் இவரை ஜேஎம் ரவி என்றுதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் இவருடைய முதல் படமான ஜெயம் படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதன் பிறகு இவரை ஜேஎம் ரவி என்றுதான் அழைக்கப்பட்டார். அதனை தொடர்ந்து இவர் பல வெற்றி படங்களை கொடுத்தார். சந்தோஷ் சுப்பிரமணியம், பொன்னியின் செல்வன், மகிழ்ச்சி, தமிழ் போன்ற பல வெற்றி படங்களை இவர் தொடர்ச்சியாக கொடுத்தார். இதனால் இவர் தமிழகத்தில் ஒரு பெயர் பெற்ற நடிகராக மாறினார். பிறகு என்ன, 2009ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது. அது யாரென்றால் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் அவர்களின் மகளை தான் இவர் திருமணம் செய்து கொண்டார். அவங்களுடைய பெயர் ஆர்த்தி. பிறகு இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. நல்லபடியா தான் போய்கொண்டிருந்தது. யார் கண் பட்டதோ தெரியவில்லை. திடீரென்று கழிந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஜேஎம் ரவி அவர்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது தான் மனைவியை விட்டு பிரிந்ததாக வெளிப்படையாக சொன்னார். ஆனால் விவாகரத்து நடைபெறவில்லை. அது ஏனென்றால் தனது மனைவியாகிய ஆர்த்தியின் பக்கத்தில் கேட்டபோது அவர்கள் கூறியது என்னவென்றால் இது ஒரு தலையான முடிவு என்று அவர்கள் தரப்பில் பேசப்பட்டது. ஆனால் இருவரும் பிரஸ் மீட்டிங்கில் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுவதான் வழக்கமாக தொடர்ந்தது. அப்படி இருக்கும்போது ரவி அவர்கள் வெளிப்படையாக கெனிஷா பிரான்சிஸ் என்கிற ஒரு பெண்மணி, அவங்க மிகப்பெரிய சிங்கர், அவங்க கூட ஒரு ரிலேஷன் இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்தார். அதனை தொடர்ந்து இவர்கள் 2 பேரும் தான் ஒன்றாக செல்வது, இது போன்ற பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனாலும் விவாகரத்து முழுமையாக நடைபெறவில்லை. இதனால் பிரச்சனைகள் இருவருக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஆர்த்தி கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் ரவி அவர்கள் தனது பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, குடும்ப செலவு போன்ற மொத்த செலவையும் இவர் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் தனது பிள்ளைகளை பார்ப்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் ஆர்த்தி செயலிலிருந்து கொடுக்கப்படவில்லை. இதனால் காலம் போக போக ரவி அவர்களுடைய மன உளைச்சல் அதிகமாகி கொண்டிருந்தது. இவருக்கு ப்ராப்பரான விவாகரத்தும் கிடைக்கவில்லை. ஆனாலும் குடும்பத்தினுடைய மொத்த செலவையும் இவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் தனது மகன்களை பார்ப்பதற்கும் அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட மன உளைச்சலை சரி செய்து கொண்டிருந்ததுதான் கெனிஷா பிரான்சிஸ் என்கிற பெண்மணி. பார்ப்பதற்கு கணவர் மனைவி போல்தான் இவர்கள் சுற்றி கொண்டு திரிந்தார்கள். ஆனா அவங்க கிட்ட கேட்கும் போது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கிறது என்றால் கெனிஷா பிரான்சிஸ் அவர்களின் இணையதளத்தில் ஒரு போஸ்ட் வெளியாயிருக்கிறது. அந்த போஸ்டில் ரவியினுடைய மனைவியாகிய ஆர்த்தியை தரைக்குறவாக பேசுவது போன்ற சில விஷயங்கள் வெளியிட்டதான ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அதற்கு ஆர்த்தி பக்கத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் வழக்கும் தொடர்ந்திருக்கிறார்கள். அப்போ இத கெனிஷா சைட்ல இருந்து கேட்டப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது உண்மைதான், என்னுடைய இணையதளத்திலிருந்து தான் அது வெளியாயிருக்கு. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. இப்படி வெளியானது யார் வெளியிட்டது என்பது அவர்களுக்கு உண்மையிலே தெரியாது. அது வெளியிட்ட போது இவங்க ஒரு பாட்டு கச்சேரியில் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் ஹேக் செய்து இவங்க அக்கௌண்டில் இருந்து ஒரு போஸ்டை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று கெனிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடித்திருக்கிறது. அதாவது ரவி அவர்களின் மனைவி குடும்பத்திற்கும் இப்போது இவர்கள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையின் முடிவாக என்ன நடந்திருக்கிறது என்றால், இப்போது ரவி அவர்களுடன் இருக்கக்கூடிய கெனிஷா பிரான்சிஸ் அந்த சிங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவி அவர்களை விட்டு பிரிவதாக சொல்லி இருக்கிறாங்க. என்னால யாருடைய வாழ்க்கையும் நாசமாக வேண்டாம், நீங்க நல்லா இருங்க அந்த மாதிரி சொல்லி இப்போது ரவி அவர்களிடம் இருந்து கெனிஷாவும் கொஞ்சமாக விலகி இருக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய பேசு பொருளும் மற்றும் மன உளைச்சலுமாக மாறிய ரவி அவர்கள் பிரஸ் மீட்டிங்கில் கதற சில முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அது என்ன விஷயம் என்றால், மௌனம் உடைக்கப்பட்ட இத்தனை நாள் பேசாம இருந்தது ரொம்ப முட்டாள்தனம், அதனால் தான் இப்போது பேசுகிறேன் என்றார். தான் ஒரு சாஃப்ட் கேரக்டர் என்றும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துதான் பழக்கம் என்றும் என்னை புரிந்து கொள்ள அவர்களுக்கு முடியவில்லை என்றும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற ஒரு டயலாக விட்டிருக்கிறாரு. அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் சாதுவான ஒரு மனிதர், அது மிரண்டால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும், தான் இனி எந்த நிலைக்கும் சென்று பிரச்சனைகளை மேற்கொள்ள தயாராக
தயாராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னை சீண்டுபவர்களை நேரடியாக வர சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஆபீஸில் தான் நான் இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் டைரக்டா பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசினாரு. பிறகு என்ன சொன்னார் என்றால், இனி எந்த படமும் ரிலீஸ் இல்லை, அதாவது நாம் படங்களில் நடிக்க போவதில்லை, எனக்கு ப்ராப்பராக விவாகரத்து வேண்டும், அந்த விவாகரத்து முடிந்த பிறகுதான் நான் இனி படங்களில் நடிக்க போறேன் என்றும், எனக்கு நடந்த அவமானங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தான் 23 வருஷமாக இரவு பகலாக உழைத்து 95% படங்களை வெற்றி படமாக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனக்கு குடும்பம் தான் எல்லாமே என்று நினைத்துதான் வாழ்ந்தேன், இப்போது என் மகன்களை கூட பார்ப்பதற்கு எனக்கு உரிமை கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார். இதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு சோசியல் மீடியா முழுவதும் இவருடைய செய்திதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் கிடைக்கணும்னு.